வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மேத்தி பாலக் வச்சு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு ரெசிபீஸ்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு 250 ml கோலம் ரைஸ் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சா போதும். இப்போது ஒரு குக்கரில் ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்துட்டு அன்னாச்சி பூ சின்னதாக 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது சும்மா ஒரு ரிச்னஸ்க்காக தான். இதை வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு கப்பு பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு அரைக்கட்டு பாலக்கீரை, அரைக்கட்டு வெந்தயக்கீரை, இதை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெந்தயக்கீரை கசப்பு தன்மை உள்ளது. அது நல்லா வதங்க தான் அந்த கசப்பு தன்மை தெரியாது. அதனால நல்லா வதக்கணும் எண்ணெய் பிரிகிற வரைக்கும். கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி, ஒரு தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கீரை வதங்க 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புலாவுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 10 புதினா இலை, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் அதனால் அப்படியே சேர்த்துட்டு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கிறேன். நான் இதில் பன்னீர் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 க்யூப்ஸ் பன்னீரை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நான் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனா போதும். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலைன்னா மசாலா அரைச்சோம்னா அது கூட ஒரு 4-5 பல் தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவுனா ஒரு கிளாஸ் தண்ணி, இப்போ ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே ஊற வச்ச அரிசி இதோட சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிச்ச உடனே வறுத்து வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்துக்கலாம். பன்னீர் முந்திரி பருப்பெல்லாம் ஆப்ஷனல் தான், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் இதில் சேர்த்துருக்கேன். குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கமகமன் வாசனையோட பாலக் மேத்தி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. வெந்தயக்கீரையெல்லாம் கூட்டாவோ பொரியலாவோ பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அயன் கண்டென்ட்லாம் நிறையா இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.